உலக தமிழர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எனர்ஜி டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த எனர்ஜி டைப்ஸ் பற்றி தெரியணுமெண்டா, இப்போ ரினியூவபிள் எனர்ஜி பேஸ்ட் ஸ்டடீஸ் செய்கிறார்கள், இல்லாட்டிக்கு எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் படிக்கிறார்கள். இந்த டெர்மினாலஜிஸை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் வேளால் வந்து ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ண முடியும், பிளாக்ஸ் ரீட் பண்ண முடியும், பிளாக்ஸ் எழுத முடியும். நிறைய எனர்ஜி ரிலேட்டட் கன்சல்டன்சி ஓ டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் ஓரியன்ட் டாஸ்க், ரிப்போர்ட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதால் இதை படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 4 விதமான டைப்ஸ் இருக்குது. பேசிக்கலி ப்ரைமரி செகண்டரி எனர்ஜி முதலாவது டைப், ரெண்டாவது கொமர்ஷியல் அண்ட் நான் கொமர்ஷியல் எனர்ஜி, மூன்றாவது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி, நாலாவது கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ இந்த 4 விதமான டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி எனர்ஜி. ஸோ ப்ரைமரி எனர்ஜி என்றால் ப்ரைமரி எனர்ஜி ரிசோர்ஸஸ் எய்தர் ஃபவுண்ட் இன் ஆர் ஸ்டோர் இன் நேச்சர். அதாவது நேச்சுரலாக இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். அதில் நேச்சுரலி ஐடென்டிஃபை பண்ணப்படுற ரிசோர்ஸஸ் வந்து ப்ரைமரி எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ செகண்டரி எனர்ஜி ரிசோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா செகண்டரி எய்தர் இஸ் obtained ஃப்ரம் ப்ரைமரி ரிசோர்ஸஸ். ஸோ ப்ரைமரி ரிசோர்ஸஸ்லேருந்து என்னத்தை மேக் பண்ணுறோமோ அது செகண்டரி எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜி ஃபார்ம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா கோல்லேருந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை மேக் பண்ணுவோம். அப்போ கோல் வந்து நேச்சுரலாக இருக்குது. ஸோ கோல் வந்து ப்ரைமரி எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி செகண்டரி எனர்ஜி, பிகாஸ் எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ பயோமாஸ்லேருந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பயோமாஸ் இஸ் அ ப்ரைமரி எனர்ஜி, ஸ்டீம் இஸ் அ செகண்டரி எனர்ஜி. ஸோ ஈஸியாக சொல்ல போனால் இந்த நேச்சுரலாக சிம்பிளி அவைலபிள் என்ன ஃபார்மில் அவைலபிளோ அது வந்து ப்ரைமரி எனர்ஜி. அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி என்னமோ ஒரு ஃபார்முக்கு மாத்திரம் அது வந்து செகண்டரி எனர்ஜி. இதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தா கொமர்ஷியல் எனர்ஜி, நான் கொமர்ஷியல் எனர்ஜி. ஸோ கொமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார் அ டெஃபினைட் ப்ரைஸ். ஸோ ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸுக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருந்தால் அது வந்து கொமர்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம். எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ரைஸ் இருக்குது, ருபீஸ் பர் கிலோவாட் ஹவர், ஓ ருபீஸ் பர் யூனிட், ஓ டாலர் பர் கிலோவாட் ஹவர், டாலர் பர் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோல், ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு செர்டைன் ப்ரைஸ் இருக்குது, அது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இருக்குது. நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் என்றால் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார் நாட் ஃபார் அ டெஃபினைட் ப்ரைஸ். ஸோ இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து ஒரு டெஃபினைட் ப்ரைஸுக்கு இந்த மார்க்கெட்டில் இருக்காது. தான் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபயர்வுட், அக்ரோ வேஸ்ட், இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸுக்குள்ள வரும். அப்போ சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். கொமர்ஷியல் எனர்ஜி என்றால் ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸில் இருந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இருக்குமே இருந்தால் அதுக்கு கொமர்ஷியல் எனர்ஜி என்றும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை என்றால் அது நான் கொமர்ஷியல் எனர்ஜி என்றும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப்புக்குள்ள போனால் ரினியூவபிள், நான் ரினியூவபிள். இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் derive from natural resources that are replenished at a higher rate than they are consumed. அதாவது நாங்கள் இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணும்போது நாங்கள் யூஸ் பண்ணுற ரேட்டை விட கூடின ரேட்டில் அது ப்ரொடியூஸ் பண்ணப்படுமா இருந்தால் அது வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண ரேட்டை விட அது ப்ரொடியூஸ் பண்ணுற ரேட் வந்து கூடவே இருக்குது. சோலார் சன் இருக்குது, சன் அவைலபிள். ஸோ சன்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து ஒரு கொஞ்சம் தான், அது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி விண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆள் அந்த விண்டோ சோலார் எனர்ஜியோ இல்லாமல் போகாது. என்ன ஒரு விதத்தில் சொல்ல போனால் அது இல்லாமல் போகாதுன்றா அது ரினியூவபிள் எனர்ஜி, அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இருந்தால் கன்வென்ஷனல் ஃபோசில் ஃபியூவல் சச் அஸ் கோல், கேஸ். ஸோ கோல், கேஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ரேட்டை விட கூடின ரேட்டில் அது ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது நாங்கள் யூஸ் பண்ண அது ஒரு நாளில் அது எண்ட் ஆகிடும், அது முடிஞ்சு போயிடும். அப்போ கோல், கேஸ் எல்லாம் வந்து நிலத்துக்கு அடியில் அவைலபிள். பட் நாங்கள் அதை ஃபைன் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் அதில் நோமோ ஆயில், நோமோ கோல் வந்துடும். அப்போ இது வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி. அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரேட்டை விட கூடின ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுமா இருந்தால், நேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுமா இருந்தால் அது ரினியூவபிள். நீங்கள் யூஸ் பண்ணுறால அது ஒரு நாள் முடிஞ்சிருமென்ற ஒரு நிலைமை இருக்குமா இருந்தால் நான் ரினியூவபிள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போனால்
is the last one is a conventional and non-conventional energy resources. So conventional energy resources and they traditionally used by many decades. So long time or traditional method la naanga produce பண்ற resources and fossil fuel, nuclear and hydro energy இத வந்து conventional energy resources. Non conventional energy resources and energy resources which are considered for large scale use after energy crisis 1973. So 1973 ல ஒரு எனர்ஜி கிரைசிஸ் நடந்திருக்கு. அந்த எனர்ஜி கிரைசிஸ்க்கு பிறகு நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது புது புது மெத்தடில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது கண்டுபிடிச்சி, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. அந்த மெத்தட்ஸ் வந்து நான் கன்வென்ஷனல் சொன்னோம். அதாவது சோலார், பிவி, விண்ட் பவர் ஜென்ரேஷன், பயோமாஸ் எனர்ஜி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி கேட்டகரியில் வரும். அப்போ சிம்பிளாக சொன்ன போனால் கன்வென்ஷனல்டா ஓல்டு மெத்தட். அப்போ அதுக்கு ஏஜ் வந்து 200-300 இயர்ஸ் இருக்கும். இப்போ ஹைட்ரோ, ஃபோசியல் ஃபியூவல் பேஸ், நியூக்ளியர் பேஸ் எல்லாமே வந்து ஓல்டு மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி. நான் கன்வென்ஷனல்டா நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங். அப்போ சோலார் பிவிக்கெல்லாம் ஒரு லாஸ்ட் 20-30 இயர்ஸாக அதோட சோலார் பிவி ஒரு அந்த ஏஜ் இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே என்ன ஒரு நோட் பண்ணிங்கன்னா, ஹைட்ரோ எனர்ஜி வந்து இட்ஸ் ரினியூவபிள் பட் கன்வென்ஷனல். ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான், ஆனால் கன்வென்ஷனலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ லாங் 200-300 இயர்ஸ்க்கு முதலே இந்த ஹைட்ரோ பவர் நாங்கள் எனர்ஜி ப்ரொடியூஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் பட் ஆல்சோ ரினியூவபிள். ஸோ இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரினியூவபிள், நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸஸ் நிறைய வந்து ரினியூவபிளாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ரினியூவபிளாக இருக்கும். ஏன்னா புது எனர்ஜி ரிசோர்ஸை நாங்கள் ரினியூவபிள் பேஸாக தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் என்னுடைய வீடியோ. ஸோ இது இந்த ரீசன் வந்து நீங்கள் வந்து இந்த டெர்மினாலஜியை விளங்கி கொண்டு ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போதோ ஒரு ஆர்டிக்கல் எழுதும் போதோ நீங்கள் வந்து எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸில் இருக்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் எழுத வேண்டி வரும். ஒரு ரிப்போர்ட் எழுத வேண்டி, மேனுவல் ரிப்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டி வரும், மந்த்லி ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டி வரும். எஸ்பெஷலி ரினியூவபிள் எனர்ஜி பேஸ் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எனர்ஜி அசஸ்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டி வரும். இப்போ இந்த மாதிரி அசஸ்மெண்ட், அனாலிசிஸ் எல்லாம் செய்யும்போது இந்த டெர்மினாலஜி எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடாது. முதலாவது எப்பயுமே படிக்கும்போது நாங்கள் வந்து இந்த டேர்ம்ஸ், ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து கிளியராக அதை வந்து திரும்ப திரும்ப பாடமாக்காமலோ இல்லை திருப்பி யோசிக்காமல் அது வந்து உங்களோட மைண்டுக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகி கொண்டிருக்கணும். அந்த ரீசன் தான் இந்த வீடியோ. தொடர்ந்தும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.